காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். இறந்து சாம்பலானாலும் ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் பேசியுள்ளதை பேட்டி கருத்து பகுதியில் தற்போது பார்க்கலாம். ஆனா என்னைய தேடிட்டான் இல்லையா, 8வது பெட்டியில இருந்த என் சின்ன முதல் பெட்டியில தாமரை, உதயசூரியன், ரெட்டலை, கை எல்லாம் இருக்கு. 8வது பெட்டியில இருந்த சின்னத்தை சீமானுக்கு என்னடா சின்னம்னு தேடி இத்தனை பேர் போட்டு என்னை அங்கீகரிக்க வச்சிருக்காங்கன்னா, நான் வளர்றேன்னா நான் தோக்குறேன்னு நீ சொல்லாம அந்த வார்த்தைய. வளர்ச்சின்னு சொல்லு, எழுச்சின்னு சொல்லு, மாறுதல்னு சொல்லு, தோல்வின்னு சொல்லாது. 1.1 8.2 வந்த 2 வந்த கட்சி இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஏதாவது சொல்லுங்க. எல்லாம் செத்து போயிடும், களைஞ்சு ஓடிடுவான். இப்பவே என்ன, ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும், அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிரும், அவர் ஒண்ணுமே இல்லாம போயிருவாரு. ஏன் எதுக்கு பயம் காட்டுறான்னு தெரியுமில? ஐயோ அப்படியே அப்ப கட்சி கலைஞ்சிருமா, அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிருவோம். ஏய் செத்து சாம்பனாலாம் ஆனவங்க ஒழிய நாங்க தனியா தான் போவோம். சும்மா போட்டு அது கூட்டணி போயிடும், அது ஒண்ணும் இல்லாம போயிட்டு போகுது. எனக்கு இப்ப சமகாலத்துல எங்க முன்னாடி வந்து எங்க ஐயா மருத்துவர், எங்க அண்ணன் திருமா, எங்க அண்ணன் வைகோ, ஐயா விஜயகாந்த், இவர்கள் செஞ்ச தவறை அவங்களுக்கு பின்னாடி வர வழித்தடத்துல போறேன் நான் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரைடு நடக்கும், கூட்டணி பேச்சுவார்த்தை வீட்டுல நடக்கும். எப்படி இருக்கு? 1000 crores பார்ட்டிக்கு 1000, ஃபேமிலிக்கு 1000. அதுலயே ஊத்திரியல தேனை கொஞ்சம் வாயில ஊத்துங்கன்னு போயிட்டாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒன்னும் கேட்கல, நான் உங்களோட வந்துடுறேன், சேர்ந்து நின்று ஒரு போட்டோ எடுத்துறோம். அதுக்கப்புறம் போன் அடிச்சா எடுப்பீங்களான்னு கேட்டேன், பதில் இல்லை. அது விட தனிச்சு நிக்கணும், தனித்துவத்தை இழந்துடக்கூடாது. தனிச்சு நின்னாலும் தனித்துவத்தோடு நிக்கணும். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.